நாம் பேச அழைக்கிறோம். 96 படத்தின் இணை இயக்குனராக பின்னே இருந்தவர் குட் டே படம் மூலம் தயாரிப்பாளராக நடிகராக முன்னே வந்திருக்கிறார். முதல் படம் பேச வேண்டிய கதை. இன்றைய இந்திய சூழலில் வேலையின்மை, பட்டினி, வறுமை அதிகரிப்பின் காரணமாக வேலை தேடி உழைப்பு சந்தையை நோக்கிய இடம்பெயர்வு தொடர்ந்து நடந்து வருகிறது. திருப்பூரில் பனியன் தொழிலில் நடந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக வளர்ச்சி, நியாயமான சம்பளம், நியாயமில்லாத நெருக்கடி, தொழிலாளர்களின் தொண்டைக்குழி சோகங்கள் என்று மனதை உலுக்கும் காட்சிகளோடு ஒரு நாள் இரவு கதையாக புதிய யுத்திகள், புதிய மெனக்களுடன் கதை சொல்ல போகும் குட் டே படத்தின் இயக்குனராக, குட் டே படத்தின் தயாரிப்பாளர், நடிகராகும் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், ராஜமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கும் இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்குது அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்கிரீன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை, இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. அந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. இவன் ஏன்னா லூஸா, 1000 ரூபா தான் இருக்குது, அடுத்த மாதத்துக்கு ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது, சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது, அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன், தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோடக்டர் ரைட்டு. அரவிந்துக்கு வந்து ப்ராப்பராக டைரக்டர் ஆகணும். சரி, அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருடைய அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம். போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னால் வழக்கமான பணம் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்தின மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரில. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எங்களுக்கே தெரில. சரி, இப்போ ஸ்கிரிப்டு உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி, குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரர்கள்லாம் எழுதினேன், யார் யார் இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கார்த்திக் நேத்தா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி, உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதாவது சொல்ல மாதிரி தான் அவர் சிலபஸ். அவர் நீங்கள் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேத்தா வந்து அவர் எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எது குடிக்கிறோன்னா, இந்த உலகத்தை யாரா காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்து அப்படியே டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேறு மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேத்தாலாம் இருக்குது. சட்டையை கழட்டிட்டு ஹெல்மெட்டை வந்துடும் மாட்டு பஸ் ஏறிடுவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் இல்லை, உலகத்தை காப்பாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேத்தாது. சரி, உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்குது. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில். அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணுவேன் பிருத்வி, ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது, என்னோடய படம் வந்து எங்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு. சரி, இந்த படத்தில் நீ நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனாக தெரிஞ்சிருக்கோம்ல.
ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆக்குன அரவிந்துக்கு வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார், இது பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்வி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. OMC கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. சரி அதுக்கு முந்தின நாள் வேறு நல்லா கவனிச்சிக்கிறார் அரவிந்த், காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா, நடிச்சிரு அப்படின்னு தான் நான் நடிகன். நான் ஸோ நடிகன் ஆக்குனது வந்து அரவிந்த் தான். இப்படி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார், கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு, அவரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துனால தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன், ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் நான் பாண்டி குமரனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஷூட்டிங் போயிட்டோம் 19 நாள் ஷெடியூலுக்கு. காசு இல்லை. அங்கே போயிட்டு ஆனால் ஓரமாக வானேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஆனால் மன்னிச்சு 2 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, என்ன நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டார். அந்த பணத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி தான் இந்த படம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. யூனியன் பேட்டா எல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக அழுகலாம் வந்துருச்சு, படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டா கொடுக்கல. அப்போது லைட்மேன் மயில் அண்ணன், ஒரு நம்ம மேனேஜர் விஜயகுமார் அண்ணன், சேகர், இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டா கொடுத்தேன். அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூனியன் ஆட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிந்தசன் தான். இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல. அரவிந்த் நானும் போய் உட்காந்தோம். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட், அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 42 ஷோ போட்டோம். நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேறு வித்தியாச ஆட்கள். பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு. அப்போது SR பிரபு சாரோட டாக் ஒரு நாள் கவனித்தேன். அவர் ஒன்று பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில். படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சுருங்க கொஞ்சம் அப்படின்னும் போது, சரி இவரை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடித்து அன்றைக்கி தை 1 என்ன படம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. குகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் SR பிரபு சார் பார்த்தாரு. அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க. அப்படி தான் இந்த படம் கிட்டத்தட்ட நான் இந்த படம் பண்ணுறேன். SR பிரபு சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்குங்க, ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டேங்கிற ரொம்ப நாளாக தூங்குங்க, இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. SR பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அதே மாதிரி 27ஆம் தேதி தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போட்டு காமிக்கணும் தான் பாலாஜன் ராஜமுருகன்லாம் படத்தை போட்டு காமிச்சோம். பாலாஜன் ஆகட்டும் ராஜமுருகன் ஆகட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பாலாஜன் வந்து அவரோட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், பற்றி எதை பற்றியும் பயப்படாத, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் இப்படி தான் நின்றேன், கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், பிகாஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, அது கண்டிப்பாக உன்னை ரெவென்யூவாகவே காப்பாற்றிடும் அந்த படம் அப்படின்னும் போது மனசுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு. ராஜமுருகனை படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமுருகனை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். டெய்லியும் காலைனா எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிருவோம், ஆனால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு. அப்படி எல்லா உதவிகளும் பண்ணி இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது
அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வேறு யாரை ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறதில்ல, மியூசிக்கல் கம்பெனிக்குள்ளே படம் எடுத்துருக்கேன்னா அப்படியே அமைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தெரில, நீங்கள் நம்ப மாட்டீங்களா, சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் சொல்லுவாங்களே, அது வந்து ஜிதேஷ் மூலியமாக தான் நடந்துச்சு. அது தேங்க்யூ வந்துச்சு. அப்புறம் தெரில பதட்டத்தில் வேறு யார், மதனண்ணே, லவ் யூ மதனண்ணே. ஏன்னா மதனண்ணனோட உழைப்பு வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒரு முக்கியமான கேமராமேனாக இருப்பார் ஃப்யூச்சரில். அவரோட உழைப்பு டே நைட்டாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம, அவர் வந்து பூவெயிலோட எடிட்டர் பேசிக்கலாக. இந்த படம் கேமராமேனாக ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேனும் அவர் தான், எடிட்டரும் அவர் தான், டிஏ அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. எங்களோட டைரக்ஷன் டீம் பர்டிகுலர்லி ராசாதி பிரபாகரன், மதன், அந்தோனி, இப்படி எங்கள் டீம் அவங்களோட உழைப்பு எல்லாருமே வந்து ஒரு ரூபா சம்பளம் இல்லைன்னா கூட அந்த படம் முடிக்கணுமேனு உழைச்சி கொடுத்தது வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு அந்த ரிசல்ட்ஸ். சில பேர்களை மறந்துருப்பேன், பட் எல்லாரோட இதுவும் வந்து படம் ஒரு கட்டத்தில் நின்றதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மனசில் இருந்தது, இதுதான் அதான் பேசி முடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பண்ணிட்டீங்களோ சார்? சாரி சார், கவனிக்கல. ஹீரோ குடிகாரர் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி லொக்கேஷனாக ஒரிஜினல் சரக்கு கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும்னு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படிலாம் தெரியல சார். அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல. குகன் சார், ட்ரீம்வாரி அவருடைய இது எம்பல் போடலையா இதில், அந்த பேனரில் இதுலேயும்? இல்லை, நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோங்க சார், நம்ம தான் பண்ணுறோம். அதுதான் டேரக்டர் சார். எப்பயுமே வந்து குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க, ஆனால் இங்கிலீஷில் போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்கள் தமிழில் போட்டீங்க டைட்டில்? ஏன் தமிழில் என்ன பிரச்சனைண்ணா? இல்லை, தமிழில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து தமிழில் வந்து கூகுளில் ட்ரை பண்ணால் தமிழில் வராது. இப்போ இங்கிலீஷில் ட்ரை பண்ணால் டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். ஓகே, ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். கார்த்திக் சார், நீங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் அகக்காரணம் புற காரணம்லாம் நிறைய பேசுனீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டோன்னே நிறைய நியாயமான பாயிண்ட்டு. முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப எளிதாக டாஸ்மார்க்கில் சரக்கு கிடைக்க, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே, என்ன காரணம்? ஆனால் இந்த படம் அதை பற்றி பேசலைங்கிறதுனால பேசலை, பொதுவாக பேசணுன்னா நான் நிறையா சொல்லலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்குது. நான் அதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதில் முதன்மையாக இருக்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது. இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது நான் சொல்லிக்கல. இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னென்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிக்குள்ளே விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேறு ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன், போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்ட்டு சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். டேரக்டர் சார், படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பீங்க, அவர் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவார், ஆனால் அந்த இடத்துல நிறைய கட்சி கொடிகள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது எல்லாமே ப்ளர் பண்ணியிருக்காங்க. இல்லை, ப்ளர் பண்ணிருக்காங்க, தெரியுது இல்லை க்ளீனாக, அதுக்கு சொன்னேன். என்ன கட்சி கொடி தெரிஞ்சதுன்னா? எல்லா கட்சி கொடிக்கும் முன்னாடி நடுவில் போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்ம கட்சி கொடியில் நட்டு வச்சிருக்கும் போது அது கேவலப்படுத்துற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்லைண்ணா, அது எல்லாமே ப்ளர் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். பண்ணியாச்சு. அப்படி தெரிஞ்சால் அதையும் நாங்கள் ப்ளர் பண்ணிடுறோங்க. அது தெரிஞ்சால் அதையும் ப்ளர் பண்ணிடுறோம். சார் குகன் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. படத்தில் எல்லாரும் புதுமுகம் நீங்கள் இப்போ தான் போஸ்டர் பார்க்குறேன். காளி வெங்கட், பக்ஸு, எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்கார், அந்த அம்மா மைனா. ஏன் அப்புறம் புதுமுகன்னு சொல்கிறீங்க சார்? டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு. இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் கொண்டு வராரு. இப்போ டைரக்டருக்கு புதுசு, ஆக்டருக்கு புதுசு. அப்புறம் நீங்கள் மைக்கேலுக்கு திரைக்கதை வசனகர்த்தா, அவருக்கும் இது புதுசு. அதனால் லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார். அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டைலில் இருக்குது. அடுத்து திரையுலகத்தை ஆள நினைக்கிறீங்களா? ஏன்னா குகன் சார், ஏன்னா நீங்கள் முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க, எஸ்ஆர் பிரபு சார் இருந்தாலும்
இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க, பேசுகிறீங்க, நல்லாவும் பேசுகிறீங்க. சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான்? சார் நன்றி சார், உங்கள் ஆதரவுக்கு பிளெஸிங்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. டேரக்ட் சார், குட் டே சார். இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காலையில் எழுந்தவொடனே குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா? எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பதில் கூட சுவாரஸ்யம் சொல்லலாம். இல்லை டேரக்டர் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஏன்னா குட் டே அவர் தான் வச்சார். 2 பேருக்கும் பல்காக அமௌண்ட் வந்திருக்காப்போ? இல்லை அது இப்போது அந்த கார்த்திக் நேதா கிட்ட கொடுக்குறேன், ஏன்னா அவர் தான் இந்த குட் டே அவருக்கும் அமௌண்ட் வந்திருக்கா? இல்லை, படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசணும். மிச்சக்குடி, எச்சக்குடி, சொச்சக்குடின்னு வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். இந்த குடியை சம்மந்தமாகவே நிறையா பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ளே ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலைப்பு போகலான்னு ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்மந்தமாக போய் சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. டேரக்ட் சார், இல்லை இன்றைக்கி குடியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடிட்டு தான் இருக்குது. ஆனால் குடினால இல்லை. ஏன்னா எல்லாமே போதையில், கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கருத்து போயிட்டாங்க. இப்போது எல்லாருமே முக்கால்வாசி டாஸ்மாகே பெட்டர்ப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடித்தா நம்ம பாட்டு கவர்மெண்ட் படுத்துகிற போகிறான். ஆனால் இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர படங்களில் பார்த்தீங்கன்னா அதான் ஓவராக இருக்குது. நம்ம கண் முன்னாடியே தெரியுமே. நியூஸ் காலையில் இருந்தோடனே பார்த்துருப்பீங்களே, நிறைய தாலி அறுப்பு, நிறைய பேர் கொலை பண்ணுறது. ஏன் அதை இது பண்ணலை? ஏன் குடியே நம்ம வச்சுட்ருக்கணும்? இல்லை, என் கதை தாலி இருக்கிறது இல்லைண்ணா. சார் வணக்கம் சார். கதை ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா சார்? சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், மாதவன் சார் வந்து எவனோ ஒருவன் படம் நடிச்சிருப்பார். உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees வாங்குறது, அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டார். நீங்கள் இதை காமிக்கிறீங்க. அன்னைக்கே வந்து குடி இல்லாமல் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதான் தோணுச்சு சார்? சார் இப்போது குடியை வந்து இது இங்கே வந்து நம்ம நியாயப்படுத்தலை, இதில் குடியை நியாயப்படுத்தலை. குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்ப்ரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான். எல்லாருமே டெம்ப்ரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம். ஆனால் அந்த டெம்ப்ரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கலை. எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம். அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி குடி எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம். இது நீங்கள் பாருங்கள், இது ஒரு தனி குடியாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல குடி தான் இது, பாருங்கள். So question to you, இங்கே to your right. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளோ தூரம் வளர்றதே பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலை கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் them all the way through. சார், நான் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா, இல்லை the whole thing that happens வந்து இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் a ஸ்டோரியா? இல்லை சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியாக தெரியல, நான் ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன். போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கேயே உக்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துகிட்டு ஓடிட்டார். தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அது சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அது? ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அப்போது நாங்கள் ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்ரலி பயம்தான் ஒரு மாதிரி. ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா, நான் அப்படி பண்ணியிருக்கேன், எப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறாருன்னு தெரில. நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன். நம்ம எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்கே விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கலான்ட்டு. சிலது வந்து சொல்ல முடியாதுங்க. சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்குது, அதை மக்கள் கொஞ்சம் பழகியிருக்காங்க. அது இப்போ தான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக வந்திருக்கு. சார், ஹீரோ சார்,
சார் பிருத்விராஜ் சார். சார் சாரி சார். உங்களுக்கு கேள்வி. ஒரு சீனில் வந்துட்டு சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா, இல்லை இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா? இல்லை சார், நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது. பட் பர்மிஷன் கேட்கல சார். இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்டுக்கிறேன். இல்லை அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாவுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஹீரோ சார், இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார்னு. பாடலாசிரியர் தவிர அவருக்கு வந்து கதாசிரியராக திரைக்கதாசிரியராக பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவர்கிட்ட வந்து என்ஓசிலாம் வாங்கினீங்களா? இல்லை பேர் வந்துருதா டைட்டில் கார்டில்? நல்ல பர்மிஷன், அவரே பேமெண்ட் கேட்கல, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. பட் பரவாயில்ல. இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அதை தாண்டி நண்பர், நல்ல மனிதர். எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல. உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ வேறு இது தமிழ்நாட்டில் நிறைய பேசுங்க. இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மனைவி இப்போ தான் குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. குட் டே வந்து என்னுடைய 100வது படம். ஆமாம், 170வது பாடல் அந்த மின்மினிய ராசாத்தி. ஆமாம், இந்த நேரத்தில் அதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அடித்த படம் குட் டேல. குட் டே தான் இனிமேல். ஆமாம், ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசியிருக்கீங்க. நிறைய இந்த குடிக்கிறாங்க, மது பிரியர்கள் சொல்லுவாங்க. அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படிதான். அந்த மாதிரி சீன் படத்தில் இடம் பெறுதா? இல்லை சார், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படமே யோசிக்காதீங்க. இது ஒரு பாட்டு, அவனுக்குள்ளே இருக்கிற பெயின்ஸ் பேசுகிற படம் தான் இது. அண்ணா அப்புறம்ண்ணா அண்ணா கார்த்திக் நேத்தாண்ணே. இப்போ இவரோட முத்துக்குமார் சாரோட இது வந்து 50வது பிறந்தநாள் வந்து கொண்டாட போகிறாங்க. அதில் வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது? நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி குறிப்பாக வந்து கேட்க சொல்லி என்கிட்ட ஃபோன் இப்போ வந்துச்சு லைவ் பார்த்துட்டு. நான் அண்ணனோட நிகழ்வு எங்கே இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போய் அங்கே தலை காட்டிட்டு வந்துடுவேன். அது என்னுடைய தம்பியாக ஒரு கடமை. மற்றபடி அதே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நினைவு முழுக்க உள்ளே இருக்குது. இல்லை, 100வது படம்னா இது. புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்க இப்போ வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே. முழுக்க வாசிக்கிறதுலேருந்து, படங்கள் பார்க்குறதுலேருந்து, எழுதி பார்க்குறதுலேருந்து ஒரு வெல் ட்ரெயின்டு, வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும். முதல் படங்கிறதுனால அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், டைரக்ட் சார். காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் காக்கி சட்டை போட்டு வேலு அதை இது பண்ணுற மாதிரி சூளம் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. கிளம்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க கொடியோட? இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில். சார், இந்த ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல, குட் டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பீங்களா? இன்னும் பெரிய கம்பெனி அதுவும். இரியா கேப் சொல்லுங்கள். எனக்கு இது பதில் தெரியல சார். இல்லை, குட் டே பிரிட்டானியா கம்பெனி ஜி. அவங்க ஒருவேளை ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நீங்கள் கேட்டு கேள்வி தான். அதான் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படி எங்கள் டைட்டில் வச்சு எடுத்திருக்கீங்க, ஸ்பான்சர் பண்ணுறோன்னு வந்தால் ஏற்றுப்பீங்களா? உங்களுக்கு ப்ரொடியூசர் தானே முடிவு பண்ணும். ப்ரொடியூசர் சார் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, ரொம்ப வறுமையில் தான் இருக்கும். உண்மையாகவே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான். அந்த அவ்வளோ பஞ்சத்தில் தான் இருக்கும். அது மாதிரி கார்த்திக் நேத்தாவோட கதையை பண்ணியிருக்கதா சொன்னீங்க, ஓரளவு எடுத்து. அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா, அவரையே இந்த படத்தில் அவரும் குடியாத கேரக்டர்னா கரெக்டாக நடிப்பார். ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணல? இல்லை, என்ன நடிகை ஆக்குனது இயக்குனர் தான். அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஆமாம். இல்லை, நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணல சார். ஆர்ட் டைரக்டர் சார் விஜயமுருகன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நடுவில் காணோம். ஏன்னா உங்களுக்கு கோலீஸோடலாம் உங்களை விரும்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் லாஸ்ட்டாக விமல் சார் படத்தில் வந்தீங்க. ஆமாம். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடுவில் வக்கீலாக கூட ஒரு படம் இது பண்ணியிருந்தீங்க, பேச்சுலர்.
ஆனால் ஏன் படங்கள் நிறைய பண்ணுறது இல்லையா, இல்லை சூஸிங்காக பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா, இல்லை ஆர்ட் டைரக்ஷனில் அதிகமாக பிஸியாக இருக்கீங்களா? கரெக்டாக தான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆர்ட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கிறதால எனக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் மெயின்டைன் பண்ணீங்க, அதையும் மெயின்டைன் பண்ணுறீங்க. மெயின்டைன் பண்ணல, பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியாக எப்படி இருக்குது? ஈஸி கிடையாது. சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க, எனக்கு தெரில. 30 வருஷமாக இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்குது. சார் வாழ்த்துக்கள் சார். கார்த்தி சார், முதல் பாட்டு